அதே மாதிரி தூரதேச பிரயாணமும் அனுகூலமும் கிடைக்கிறது. காரணம் என்னன்னா, அவரே தான் 7 கூடையவராக இருக்கிறார். அதனால ஒரு ஃபோன் வருது, நீட்டா கிளம்பி போறீங்க, வெளிநாட்டுக்கு போறீங்க, வேலைய பார்க்குறீங்க, திரும்பி வரும்போது கை நிறைய பணத்தோட வரீங்க, கடனெல்லாம் அடைக்கிறீங்க. அல்லது வெளிநாட்ல உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நெறைய பேர் ஒரு மனசுல டார்கெட் வச்சிருப்பீங்க. ஆக்ஸ்போர்டு யுனிவர்சிட்டில படிக்கணும், கேம்பிரிட்ஜ்ல படிக்கணும். இப்பல்லாம் கனவுகள்லாம் ரொம்ப சாதாரணமா நிறைவேறிருது. ஒரு காலத்துல எது எதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத யுனிவர்சிட்டீஸா இருந்ததோ, அதெல்லாம் ரொம்ப அருகிலே வந்துவிட்டது. அவ்வகையிலே மேஷராசிக்கார இளைஞர்கள் பெரிய பெரிய படிப்பெல்லாம் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் கிடைக்கும். அடுத்ததாக குடும்ப மகிழ்ச்சிய பார்க்குறோம். மேஷராசிக்காரர்களுடைய குடும்ப மகிழ்ச்சி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். இதுல நம்ம என்ன பாயிண்ட்டா பார்க்குறோம் அப்படின்னா, அந்யோன்யம் பார்க்குறோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்யோன்யம் எப்படி இருக்கும்? திருமணம், மறுமணம் 2 விஷயங்கள டச் பண்றோம். ஸோ, இப்போ அந்யோன்யம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது, மேஷராசிக்காரர்களுக்கு 12 கூடியவன பார்க்கணும். 12 என்பது தான் இல்லற சுகம் என்று அழைக்கப்படுகிறது.